ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டை அழிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஹியூமன் கனெக்ஷனை உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங். ப்ராப்பரான ஃப்ரீலான்சர்கிட்டயோ ப்ராப்பரான ஒரு ஏஜென்சிக்கிட்டேயோ கொடுத்தீங்கன்னா அந்த ஏஜென்சி பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும்னா உங்களோட கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதா தான் இருக்கும். கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட் கேம்பெயினோ இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இந்த விஷயத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் பண்ண முடியாது. என்ன தான் ஒரு டேட்டாவை கொடுக்க முடிஞ்சாலும் அதை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுற ப்ராசஸை வந்து ஒரு ஹியூமன் தான் பண்ணியாகணும். அது மேபி அதையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி ஆட்டோமேட்டே பண்ணாலும் பர்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த பர்பஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் என் மைண்ட்லேருந்து நான் பேசுகிற விஷயமும் தான் உங்கள் கூட பர்சனலாக கனெக்ட் பண்ணும். இதுவே நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேருந்து கண்டென்ட்டை எடுத்து அதை அப்படியே படிச்சிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்திருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த கண்டென்ட்டையே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எப்போவுமே ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன் மட்டும் தான் வின் ஆகும். ஸோ எந்த டூல் வந்தாலும் அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே சர்வே பண்ணலாம்.